ஹே ஹேட தங்குங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லவ் பேட்டிலோட 9th பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்ட் பண்ணா தயங்கோட வீட்டில் தான் தயங் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆனால் பக்கத்தில் பார்த்தா ஜங்குக்கும் ஆல்வினும் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா தயங் இவங்க ரெண்டு பேரையும் தூங்கவே விட்டுருக்க மாட்டான், புலம்பி புலம்பி. ஆனால் இப்போ அவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆல்வின் ரெண்டு பாத்தியாடா இவனை நைட்டு ஃபுல்லாக புலம்பி புலம்பி நம்மள தூங்க விடாமல் பண்ணிட்டு இப்போ இவன் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஆமாண்டா, என்ன பண்ணுறது? நைட்லாம் வீட்டுக்கே போகல மச்சான். என் அப்பங்காரன் என்னென்னலாம் கேட்க போகிறானோ தெரில. சரி, எழுப்பி இவனை, காலேஜ்க்கு டைம் ஆகுது. ஏண்டா இங்கே ஒருத்தன் லவ் ஃபெயிலியரில் இருக்கான், இப்போவும் உனக்கு காலேஜ் போகணுமா? போய் என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. டேய் எழுப்புடா. அதானே, நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியாதா? உங்கள் அவளை உனக்கு இரு, எழுப்பி தொலைக்கிறேன். தயங்கா போதண்டா தூங்குனது, எந்திரா. ஜெஸ்ஸி 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 வந்துட்டியா ஜெஸ்ஸி? அப்போது ஆல்வின் ரெண்டு தயங் ஃபேஸ் கிட்ட போயிட்டு, ஜெஸ்ஸி இல்லை மச்சான், நான் தான் ஆல்வினே அப்படிங்கிறான். தயங் ஆல்வினோட ஃபேஸை க்ளோஸாக பார்த்ததும் பயந்து எந்திரிக்கிறான். நான் மச்சான் நல்லா தூங்கினியா? நீ தூங்கியிருப்படா. அப்போ ஜங்குக்கு ரெண்டு, டேய் எந்திச்சு கிளம்பு, காலேஜ் போகணும். நான் வரல. அப்பாரா, நான் ஜெஸ்ஸியை பார்க்க போகிறேன். ஏய் அவசரப்படாதடா, நம்ம பொறுமையாக பேசிக்கலாம். இல்லைடா, எனக்கு இப்போவே பேசணும், நான் போகிறேன் அப்படின்ட்டு எழுந்து போகிறான். டே நில்றா. ஆனால் தயங் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். சரிடா இரு, நாங்களும் வரோம். அப்போது தயங்கோட அம்மா ரெண்டு தயங்கிட்ட, டே தயங் நைட்டு எப்படா வீட்டுக்கு வந்த? வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். டே ஜங்கு, என்னடா ஆச்சு இவனுக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கே தெரியாதா, இவனுக்கு இப்படி தான் அப்போ முறிக்கும். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போகிறான். ஸோ இவங்க மூணு பேருமே ஜெஸ்ஸியோட காலேஜ்க்கு தான் வராங்க. ஏன்னா அவள் டூர் போகிறேன்னு சொல்லியிருப்பா. அதனால் ஜெஸ்ஸி வருவான்னு நின்றுட்டுருக்காங்க. பார்த்தா நீங்கள் தான் அங்கே வரீங்க. எஸ், நீங்களும் ஜெஸ்ஸியும் ஒரே காலேஜ் தான், ஆனால் வேறு வேறு கிளாஸஸ். ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, இவங்க என்ன பண்ணுறா? ஓய் வயன், ஜங்கு அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட வரீங்க. ஆமாம், என்ன பண்ணுறீங்க? அதை நான் கேட்கணும், இது என் காலேஜ். உன் காலேஜா? அப்போ வசதியாக போச்சு. ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? அது ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபீல் ஆகிட்டா போல், அதான். அந்த பொண்ணு இந்த காலேஜ் தான், அந்த பொண்ணை பார்க்க தான் வந்தோம். ஆனால் நான் உன்னை இங்கே பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன? ஆமாம். டேய் தயாங், உன் ஆள் பேர் என்னடா? ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி. அந்த பொண்ணு வந்தாலான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. ஆமாம், இவ்வளோ பெரிய காலேஜில் ஜெஸ்ஸின்னு பேரை மட்டும் வச்சுட்டு நான் எங்கேன்னு போய் தேடுவேன்? ஆமாம்ல. அப்போ தயாங்க ரெண்டு, அவள் பேர் ஜெஸ்ஸி, காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓ, இப்போ என்னன்னு கேட்டு சொல்லு. இவன் கட்டபொம்மனுக்கு தம்பி மாதிரி பேசுகிறான். அது எனக்கு கொஞ்சம் கஷ்டங்க, கொஞ்சம் டைம் வேணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போவே தெரியணும். டேய் இல்லைனா வாடா, நம்மளே உள்ளே போகலாம். டேய் பொருடா வயன், கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்து சொல்ல. சரி இருங்க அப்படின்ட்டு போயிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறீங்க. என்ன வயன், தெரிஞ்சுதா? ஜங்கு அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி டூர் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இன்றைக்கி காலேஜ்க்கே வரலையா, அப்புறம் டூருக்கும் வரலன்னு சொல்கிறாங்க. இது கேட்டதும் தயங் போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். டேய் இருட்டா, நானும் வரேன். ஜங்கு ஒரு நிமிஷம், நாளைக்கு எனக்கு பர்த்டே, சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதுக்குண்ணா வந்துட்டா போச்சு, வந்துடுறேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே போகிறான். இங்கே நீங்கள் காலேஜ்குள்ளே வரீங்க, யூன் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கா, உங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் ஜாலியாக அவகிட்ட போகிறீங்க. அப்போது யூன் உங்களை பார்த்துட்டு, என்ன வயன், நேற்று நீ போன வேகத்துக்கு உங்கள் அம்மா கிட்ட செம்மடி வாங்கிட்டு நொண்டே நடந்து வருவேன்னு பார்த்தா ஜாலியாக நடந்து வர. ஆசைதான். நேற்று எங்கள் அப்பா இருந்தனால தப்பிச்சிட்டேன். சரி அதை விட, உனக்கு ஒன்று தெரியுமா, என் பர்த்டேக்கு ஸ்பெஷலான ஒரு பர்சனை இன்வைட் பண்ணியிருக்கேன். அது யார்? எனக்கு தெரியாமல். அது வந்து அது வந்து அது வந்து யூன் எச்சி சொல்லு. சரி இதை நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஓகே, ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு நினச்சேன். நீ நினச்சினே ரெடி, நான் கிளாஸ்க்கு போகிறேன். யூன், பின்ன என்னடி வந்து போய் நின்றுட்டுருக்க? சரி கோபப்படாத. ஆனால் யூன்,
எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். என்ன இலவு சொல்லி தொலை. அது நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். என்னது அப்படின்ட்டு பின்னாடியே சாயரா. நீங்கள் அவளை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வைக்கிறீங்க. என்னடி சொல்கிற? யூ ப்ளீஸ் டி. சரி சொல்லு, என்ன பண்ணணும்? நாளைக்கு என் பர்த்டேல, அப்போது பார்ட்டியில் வச்சு லவ் சொல்லலான்னு இருக்கேன். இன்னும் சொல்லவே இல்லையா? அது எப்படியும் நானும் பெண் தானே, எனக்கும் அச்சம் மடம் நாணம்லாம் இருக்கும்ல. அது சரி, எனக்கு நீ பொண்ணாக நடந்திருக்க. ஆமாம் யூன், அவனை பார்க்கும்போது மட்டும் நான் என் பெண்மையை உணர்றேன். ஐயோ, அதான் யூன், நான் என் பர்த்டே பார்ட்டிக்கு வர சொல்லியிருக்கேன். அப்போ அவன்கிட்ட என் லவ்வை சொல்லலான்னு இருக்கேன். ஏன் வேறு நல்ல நாளே கிடைக்கலையா அவனுக்கு? ஏன் சப்போஸ் அவன் நோ சொல்லிட்டா? ஏன்டி நெகட்டிவாக பேசுகிற? அப்படி இல்லை மயன், உன் பர்த்டே அன்னைக்கு வேற சொல்கிறேன்னு சொல்கிற. சப்போஸ் அவன் நோ சொல்லி நீ ஹர்ட் ஆக போகிற, அதுதான். பரவாயில்ல, நான் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தயாராக தான் இருக்கேன். அப்புறம் விருப்பம். எனக்கு ஏதாவது ஐடியா சொல்லுடி. அவன்கிட்ட எப்படி பேசுறது, எப்படி சொல்கிறது? எப்படி சொல்கிறதுனா, இப்படி சொல்ல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ ஏன் லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு கேளு. அது எப்படிடி லவ் பண்ணுறேன்னு டேரெக்டாகவே சொல்கிறது? லவ் பண்ணுறேன்னு தானடி சொல்லுவாங்க. இது என்னடி டேரெக்டு இன்டேரக்டு? சரி சரி, அப்போது ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடலான்னு சொல்கிறியா? ஆமாம், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ ஏன் என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? அதே தான், சொல்லிட்டே வா அப்படிங்கிறா. நீங்களும் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே போகிறீங்க. அவளும் உங்களை கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறா. இங்கே தயம் ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு தான் பைக் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஜெஸ்ஸியோட வீட்டு என்ட்ரன்ஸில் நின்றுட்டு, ஹே ஜெஸ்ஸி வெளியே வாடி, ஜெஸ்ஸி கூப்பிட்றது காதில் வேலை, வெளியே வாடி. ஜெஸ்ஸியோட அப்பா அம்மா தான் வராங்க. ஜெஸ்ஸி அப்பாருன்ட்டு, டேய் என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? யோ, நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, ஜெஸ்ஸியை வர சொல்லு. ஹே ஜெஸ்ஸி வெளியே வாடி. ஜெஸ்ஸி தயம் கத்துற சவுண்ட் கேட்டுட்டு வெளியே வரா. தயம், வாங்க மகாராணி, எப்படி என்ன கஷ்டப்பட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க போல. தயம் ப்ளீஸ் கத்தாதீங்க. அப்படி தாண்டி கத்துவேன், அப்படி தான் கத்துவேன். ஜெஸ்ஸி நீ உள்ளே போ. ஆமாம் சொல்கிறான் பாரு உங்கள் அப்பன், கேளு. யோ வாட்ச்மேன், என்னையா பண்ணுற? கண்டவன்லாம் உள்ளே விட்டுட்டு. எது கண்டவனா? ஜெஸ்ஸி நான் உனக்கு கண்டவனாடி? சொல்றி, நான் உனக்கு கண்டவனா? தயம் ப்ளீஸ் இங்கேருந்து போங்க. என்னை லவ் பண்ணலன்னு சொல்லுடி, இப்போவே இங்கேருந்து போயிடுறேன். ஜெஸ்ஸி அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறா. சொல்டி, என்னை லவ் பண்ணல, என்னை பிடிக்கலன்னு சொல்லு. எனக்கு தெரியும் உன்னால் முடியாதுடி. அப்படியே நடிக்கிற? தயம் அப்படின்ட்டு தயங்கிட்ட வரலான்னு பார்க்குறா. உடனே ஜெஸ்ஸியோட அப்பா இருந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணுறாரு. அப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன ஜெஸ்ஸி, அப்பா விட்டு போறியா? அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா தயங்க எனக்கு வேணும்ப்பா. அப்போ உனக்கு வேணாமா? அது இல்லைப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க. தயங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுப்பா. தயங்க பாவம், நான் இல்லாமல் இருக்க மாட்டான், நான் போகணும். இங்கே பாரு ஜெஸ்ஸி, அவன் உனக்கு கரெக்டாக இருக்க மாட்டான். அப்பா சொல்கிறேன் கேளு. அப்பா ப்ளீஸ்ப்பா. இங்கே பாரு ஜெஸ்ஸி, அவன் சொல்கிறத கேட்காத. ஹே, அவளை உள்ளே கூட்டு போடி. வா ஜெஸ்ஸி. அம்மா விடுமா. சொன்னா கேள் ஜெஸ்ஸி, விடுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா கையை தட்டி விட்டுட்டு தயங்கிட்ட போகலான்னு பார்க்குறா. அப்போ கரெக்டாக ஜெஸ்ஸியோட அப்பா பல்லாருன்னு கன்னத்தில் அறையிறாரு. தயங்கு ஜெஸ்ஸி அடித்ததும் சரியான கோவம் வருது. வந்து ஜெஸ்ஸியோட அப்பாவே அடிச்சிட்டான். இங்கே பார் ஜெஸ்ஸி உன் பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் மேலே இன்னொரு வாட்டி கையை வச்ச ஒத்த வச்சிருவேன். ஜங்குக்கும் ஆல்வினும் இதை பார்த்துட்டு தலையிலே அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் தான் தயாங், ஜங்குக், ஆல்வின் உட்காண்ட்ருக்காங்க. தயாங் செம்ம கடுப்பில் உட்காண்ட்ருக்கான். ஆல்வின் இருந்துட்டு தயாங்க பார்த்து, எங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கிற பார்த்தியா? உன் கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். டே ஆல்வினே, செம்ம கடுப்பில் இருக்கேன், ஏஞ்சி போயிடு. எங்கே இருந்துடா போகிறது? அப்போவே சொன்னான்டா என் அப்பன், எனக்கு ஒருலாம் சேராத, ஒரு நாள் கூட்டின்னு போய் உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சிருவான்னு. இதோ இப்போ நடந்துச்சே. இவனுங்க இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது தயங்கோட அப்பா அம்மா, ஆல்வினோட அப்பா அம்மா, அப்புறம் தயங்கோட அம்மா வந்துடுறாங்க. தயங்க அப்பா கிடையாது,
ஆல்வினோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன் கூட பார்க்காம செம்ம அடி அடிக்கிறாரு வந்து. ஐயோ ஐயோ நைனா, அடிக்காத நைனா, வலிக்குது. வலிக்கிட்டும்டா, உன்னை இங்கே சாவச்சிட்றேன். போலீஸ் ஸ்டேஷனில் வந்து உட்கார அவளுக்கு என்ன தர பண்ணி தொலைச்ச அப்படின்ட்டு இன்னும் செம்மையாக அடிக்கிறாரு. அப்போ தொயங்கோட அம்மா இருந்துட்டு, உன்னை இப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறதுக்காடா உன்னை நான் பெத்தேன். மா எதுக்குமா இப்போ அழற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது ஜங்குக்கோட அம்மா இருந்துட்டு, ஜங்குக் என்னப்பா இதெல்லாம்? அம்மா அது ஒன்றும் இல்லை, சின்ன பிரச்சனை தாம்மா, நீ ஒன்றும் பயப்படாது, நான் பார்த்துக்கிறேன். அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்துட்டு, என்ன சார் பொருளை பார்த்து வச்சுருக்கீங்க நீங்கள்? எல்லாருக்கிட்டேயும் சண்டைக்கு போகிறானுங்க சார். அப்போ ஆல்வின் இருந்துட்டு, ஐயோ 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 எல்லாருக்கிட்டேயுமா? என்ன சார் வாய் குசாமல் போய் பேசுகிறீங்களே, ஒரே ஒருத்தன் தான் செவுல் மலே வாங்குவேன், அதுவும் நான் அடிக்கல, அதுவும் நிற்கிறான் பாருங்க என் மச்சான், அவன் தான் அச்சான். பார்த்தீங்களா சார் உங்கள் முன்னாடி எப்படி பேசுகிறானுங்கன்னு? அப்போ ஜங்குக் அப்பாருன்ட்டு, இவங்க பண்ண தப்பு தான், இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், மறுபடியும் அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், உங்களை நம்பி தான் சார் விட்டுறேன். டேய் இன்னொரு வாட்டி இப்படி நடந்தது பொழந்து கட்டிடுவேன். அப்போ ஆல்வின் இருந்துட்டு, ஆமாம் கிழிச்சிட்டு தான் மறுவாலை பேப்பர், நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை சார் போயிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்ட்டு போக சொல்லிடுறாங்க. அவங்களும் இவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் டே உங்கள் பர்த்டே பார்ட்டியில் தான். நீங்கள் ரொம்ப ப்ரிட்டியாக ரெடி ஆகியிருக்கீங்க. பார்ட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நடக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. அப்போ ஷான் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணுறான். ஹாப்பி பர்த்டே வயன். சரி சரிடா தேங்க்யூ, முதல்ல என்னை விடு. அவனும் ஹக்கை பிரேக் பண்ணுறான். ஏண்டா மார்னிங் தானே விஷ் பண்ணேன், ஏன் பண்ணக்கூடாதா? நான் எப்போ வேணால் பண்ணுவேன். ஹாப்பி பர்த்டே ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. சரிடா, ஆமாம் எனக்கு கிஃப்ட் எங்க அப்படின்னா? அடப்பாவி, அதெல்லாம் வயன், இந்த மாதிரி க்ளோஸாக இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட்லாம் கொடுத்துக்க மாட்டாங்களா, எனக்கு தெரியாதா? போடாங். நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்கள் கண்ணு ஜங்குக்கை மட்டும்தான் தேடிட்டுருக்கு. பார்த்தா ஜங்குக் வந்துடுறான். ஜங்குக்கை பார்த்ததும் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. ஜங்குக்கும் ஆல்வினும் மட்டும்தான் வராங்க. தயங் வரலன்னு சொல்லியிருப்பான். ஜங்குக் உங்களை பார்த்துட்டு கிட்ட வரான். ஹாப்பி பர்த்டே வயன். தேங்க்யூ. எனக்கு இந்த கிஃப்ட்லாம் கொடுக்க தெரியாது, அதுவும் இல்லாமல் உனக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதுல்ல, அதனால இது உனக்காக அப்படின்ட்டு ஒரு ஃப்ளார் போக்கேவை உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டே அதை வாங்கிக்கிறீங்க. ஆல்வினும் உங்களுக்கு விஷ் பண்ணுறான். ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்யூ. ஆல்வின் இருந்துட்டு ஜங்குக் காதில் ஏதோ ஓதிக்கிட்டே இருக்கான். டே மச்சான் கேளுடா கேளுடா. டேய் இப்போ தானடா வந்த, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. டேய் என்னென்ன உனக்காக வந்தேன் நினச்சியா? நான் சாப்பிட்டுதான்ப்பா வந்தேன். என்ன கேட்குறாரு? அது சாப்பாடு எங்கே போடுறாங்கன்னு கேட்டான். அதுவும் அங்கே. தேங்க்யூங்க மச்சான், கிளம்புமா சொல்கிறேன், வந்துடுறேன், போய் தொலை. அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் ஏன் கேக் கட் பண்ணியாச்சா? இன்னும் இல்லை. அப்போவா போகலாம் அப்படின்ட்டு போகிறீங்க. கேக்லாம் கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக அங்கே போயிட்டுருக்கு. ஷானும் யூனும் அங்கே செம்மையாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் தான். ஆனால் உங்கள் கண்ணு ஜங்குக்கு மேலே மட்டும்தான் இருக்குது. அவனும் அடிக்கடி உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் இருக்கான். அப்படியே டைம் பாஸ் ஆகுது. எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஆல்வின் வெளியே நின்றுட்டு இருக்கான். ஜங்குக்கும் நீங்களும் தான். அப்போது வயன் நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்ன வயன்? அது வந்து என்ன வயன் சொல்லு. அது சும்மா ஒரு வாக் போகலாமா? போகலாமே அப்படின்ட்டு 2 பேரும் வாக் பண்ணுறீங்க. அந்த தீமே ரொம்ப நல்லா இருக்குது. எம்டி ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, சுற்றி ட்ரீ, ஃப்ளார்ஸ்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. சொல்லு வயன் என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான். யூனோ வாட், எனக்கு இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பர்த்டேவை நான் அவங்க கூட சேர்ந்து செலிப்ரேட் பண்ணேன். பாரா அப்படின்ட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஐயோ எதுக்கு சிரிக்கிறீங்க? நான் உண்மையாக தான் சொன்னேன். சரி உங்களுக்கு அப்படியே ஸ்பெஷலான பர்த்டேனா எதை சொல்வீங்க? எனக்கு ஒரு பர்த்டேவும் ஸ்பெஷல் தான். அப்படியா? ஆமாம், அது காரணம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு வருஷமும் அப்படியே மஜாவாக இருக்கும். அப்படி என்ன பண்ணுவாங்க? வேற என்ன, கேக்கு, சரக்கு, பார்ட்டி, ஃபிகரா? நான் இல்லை, என் ஃப்ரெண்டு. எனக்கு சொல்ல தெரில, ஆனால் அவங்களோட இருந்தால் அப்படியே ஜாலியாக இருக்கும். நெக்ஸ்ட் பர்த்டேக்கு வேணால் நீ வாயேன், அப்புறம் உனக்கே பிடிக்கும். சரி வரேன்.
அப்புறம் ஏன் இதை நான் கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். நீ யாரையாவது காதோல் பண்ணுறியா? என்ன லவ் கிவ் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். எனக்கு இது வரைக்கும் லவ் பண்ணணும்னு தோணுதே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் சிங்கிளாக தான் இருக்கேன். ஏன்னா எனக்கான ரைட் பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஹா, ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நான் உங்களை பார்த்துட்டேன். அது அது சொன்னால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, ஆனால் சொல்லாமலும் இருக்க முடியல. என்ன சொல்கிற, எனக்கு புரியல. அது வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஐ ஐ லவ் யூ ஜங்குக். ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவன் ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். எனக்கு சுற்றி வளைச்சி சொல்ல விரும்பலை, அதான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிட்டேன். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். அது என்னவோ தெரியல, நான் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் ஃபீல் பண்ணதே கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன என்னமோ பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லணும். நான் உங்களை ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும் என்னையும் அறியாமல் நான் ஸ்மைல் பண்ணுறேன், தனியாக பேசுகிறேன், தனியாக சிரிக்கிறேன். இதெல்லாம் உங்களால் தான் தோணுது. அதனால் வயன் போதும். என்ன என்ன பேசிகிட்டு இருக்க வயன்? நீ லவ் பண்ணுறேன் அது இதுன்னு. இல்லை இல்லை, அது என்னை பற்றி என்ன தெரியும்? ஒரு 4 வாட்டி பார்த்துருப்ப, உடனே லவ் பண்ணுறேங்கிறது. இல்லை ஜங்குக், எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. எதே பார்த்துதான் பிடிச்சி போச்சா? என்ன கண்டதுடன் காதலா? இங்கே பார், எனக்கு இது மேலாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை, புரிதா? போய் வேறு வேலை இருந்தா பார் அப்படின்ட்டு போகிறான். ஜங்குக் ஒரு நிமிஷம். என்ன? அப்போது அன்றைக்கி எனக்கு காப்பாற்றினதெல்லாம் பொய்யா? இங்கே பார், அந்த இடத்துல யார் இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன், சரியா? அப்போது நேற்று என்னை கிஸ் பண்ணது, அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினது, இதெல்லாமே பொய்யா? வயன், நான் அது தெரிஞ்ச பொண்ணு, அதான் ஹெல்ப் பண்ணேன். ஹோ, அப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்ச பையன் தானே? இதில் என்ன தப்பு இருக்குது? நீ இப்படிலாம் பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் இது எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் வயன். அது அது நீங்கள் உடனே சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது, பொறுமையாக யோசிச்சு சொல்லுங்கள். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்ன? உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்னால் லவ் பண்ண முடியாது வயன். அதான் ஏன்? ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல வயன். ஏன்னா சரி சரி சரி, லாஸ்ட்டாக கேட்குறேன், எனக்கு என்ன முடிவு சொல்ல போகிறீங்க? என்ன முடிவுனா, என்னை லவ் பண்ணுறீங்களா இல்லையா? அவன் ஒரு செகண்ட் உங்கள் ஐஸே பார்க்குறான், நீங்களும் ஜங்கு கூட ஐஸே பார்க்குறீங்க. இல்லை வயன் அப்படின்ட்டு போகிறான். அவ்வளோதான், நீங்கள் உடஞ்சே போயிடுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கீழே உட்காந்து செம்மையாக அழுறீங்க. மழை வேற வருது, நீங்கள் அதை கூட கண்டுக்காமல் உட்காந்து செம்மையாக அழுறீங்க. ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ கரெக்டாக உங்கள் மொபைலுக்கு கால் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. உங்கள் ஐஸ்லாம் ஃபயர்ட் ஆகுது. நீங்கள் பேசிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுறீங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரீங்க. அப்போது உங்கள் அம்மாவும் எம்மியும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஃபயன், அம்மா என்னம்மா என்னாச்சு? அது அது அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வயன். என்னம்மா சொல்கிற? நல்லா தான் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாரு, ஆனால் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னார். அதான் நாங்கள் இங்கே உடனே கூட்டிகிட்டு வந்துட்டோம். எனக்கு பயமாக இருக்கு வயன். அப்போ எம்ஏ 2, வயன் அப்போ அப்பா நம்மளை விட்டுட்டு போயிடுவாரா வயன்? இல்லை அப்படி எதுவும் ஆகாது, அப்பா நம்மளை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டார் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. கொஞ்சம் நேரம் ஆகுது, டாக்டரும் வெளியே வராங்க. அப்போது நீங்கள் 2, டாக்டர் அப்பா இப்போது எப்படி இருக்காரு? ஃபைன் தாம்மா, கரெக்டான நேரத்தில் கூட்டிகிட்டு வந்தனால காப்பாற்ற முடிஞ்சுது, இல்லைனா கஷ்டம். இது செகண்ட் அட்டாக், ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர், இப்போ போய் பார்க்கலாமா? பாருங்கள், ஆனால் ரொம்ப நேரம் உள்ளே இருக்க வேண்டாம். சரிங்க டாக்டர். நீங்கள் உங்கள் அம்மா எமி உள்ளே போய் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க. உங்கள் அப்பா முடிச்சுட்டு தான் பார்த்துட்ருக்காரு. என்னங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்களுக்கு இப்படி ஆனதோ நான் ரொம்ப பயந்துட்டேங்க. என்னைக்கு இருந்தாலும் நான் போக தான் போகிறேன். அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்லை வயன்மா, என்னைக்கு இருந்தாலும் நான் போக தான் போகிறேன். ஆனால் அதுக்குள்ளே உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதை பார்க்காம போயிடுவணும்னு அப்பாவுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது.
நீங்கள் வைன் கல்யாணத்தையும் பார்ப்பீங்க, எம்மியோட கல்யாணத்தையும் பார்ப்பீங்க. நீ சொன்ன மாதிரி நடந்தால் சந்தோஷந்தாம்மா. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. எங்கள் ஜங்குக் அவன் பெட்டில் படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்கான். இன்றைக்கி உன் பர்த்டே, நான் அப்படி பேசிருக்கக்கூடாது, உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி வயன். யார்டி சொன்னா உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு? நீ ரொம்ப நல்ல பொண்ணு வயன். உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு லைஃப் லாங் என்னால் உன்னை ஏமாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால தான் அப்படிலாம் பேச வேண்டியதாயிடுச்சு, மன்னிச்சிடுவாயன் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அப்பா டிஸ்சார்ஜ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இங்கே ஜெஸ்ஸியோட வீட்டில் தான் அவள் யாருக்கும் தெரியாமல் தயவுக்கு கால் பண்ணுறா. தயங்க அட்டன் பண்ணி, ஹலோ ஜெஸ்ஸி. தயம், ஹே என்னடி என்னாச்சு? தயம், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க. என்னடி சொல்கிற, என்னாச்சு? அது அது என் அப்பா என் விருப்பம் இல்லாமல் என்னை வேற ஒருத்தருக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்க்குறாரு. எனக்கு எனக்கு பயமாக இருக்குது தயம். நான் உங்களை மட்டும்தான் மேரேஜ் பண்ணிப்பேன். ப்ளீஸ் தயம், என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க ப்ளீஸ். சரி சரி, நீ ஃபஸ்ட்டு அழாத. உன் அப்பாங்கிற நாளாண்டி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் இருக்காது. இப்போவே வரேன்டி, நீ ஒன்றும் கவலைப்படாத. சரிங்க தயம், யாரும் வர மாதிரி இருக்கு, நான் வைக்கிறேன். ஜெஸ்ஸி. அம்மா. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது அது வந்து யாரும் யாரும் இல்லைம்மா. போய் சொல்லாத ஜெஸ்ஸி, உண்மையாக சொல்லு. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த? அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தியா? அது இல்லைம்மா. என்ன ஓடி போக பிளான் பண்ணுறியா? அது உங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவர் பேச்சை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைக்காத, புரியுதா? ஃபோனை கொடு அப்படின்ட்டு அவங்க மொபைலை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஜெஸ்ஸின்ட்டு செம்மையாக அழுதுட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் தயங்கும் வந்துடுறான். ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி எங்கே இருக்க அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து கத்திட்டு இருக்கான். ஜெஸ்ஸி அப்பா கவுச்சில் உட்காந்துருக்காரு. தயங்க கத்துறதை பார்த்துட்டு, யோ வாட்ச்மேன், இவனை யாரையா உள்ளே விட்டது? டே வாட்ச்மேன், யோ உக்காரியா, சும்மா வாட்ச்மேன் வாட்ச்மேன்ட்டு. ஹே ஜெஸ்ஸி, வெளியே வாடி. ஜெஸ்ஸியும் தயங்க கத்துற சவுண்ட் கேட்டு வெளியே வந்துடுறா. தயம், ஹே ஜெஸ்ஸி வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவள் ஹேண்டை பிடிக்கிறான். ஜெஸ்ஸி என்ன பண்ணுற, அவன் கூட போகாத. டேய், அவள் இனிமேல் என் கூட்ட தான் இருப்பா, சும்மா வந்துட்டு. தயங்க ஒரு நிமிஷம். அப்பா, நான் உங்களை ரொம்ப நம்பினேன். நீங்கள் ஒரு நாள் எங்கள் லவ்வை ஏற்றுப்பீங்க, தயங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் மாற போகிறது இல்லைன்னு, நான் தயங்க லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் வேற ஒருத்தரை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, அப்போவே தெரிஞ்சு போச்சு. அப்பா, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க. இனி நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் போகிறேன்ப்பா. ஜெஸ்ஸி வேண்டாம், சொன்னா கேளு அப்படின்ட்டு ஜெஸ்ஸியோட அப்பா ஜெஸ்ஸியோட ஹேண்டை பிடிக்க வராரு. அப்போது ஜெஸ்ஸியோட அம்மா இருந்துட்டு, விடுங்க அவளை, அவள் போகட்டும், அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழட்டும். அம்மா. ஜெஸ்ஸி இங்கே பார், நீ போ, எங்கே இருந்தால் நீ ஹாப்பியாக இருப்பியோ அங்கே போ, உன் அப்பாவை நான் பார்த்துக்கிறேன். அம்மா அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. தயம், ஜெஸ்ஸியை நல்லா பார்த்துக்கோ. சரி சரி, நீங்கள் கிளம்புங்க. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜெஸ்ஸி திரும்பி திரும்பி பார்த்துட்டே தான் போகிறா. அழையா வருது அவளுக்கு. ஸ்ட்ரைட்டாக தயங்கோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். தயங்க அம்மா இருந்துட்டு என்ன சொல்லுதுன்னே தெரியல. உன்னை இதுக்காடா பெத்த, இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியேடா. மா என்னம்மா நீ இன்னும் கத்து சரியா? கத்தாம என்ன பண்ண சொல்ற? இப்படி ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கியே, நான் என்னத்த சொல்றது? மா இங்க பார், நான் அவளை லவ் பண்றேன், அவளை இங்க கூட்டு வந்துட்டேன், அவளும் என்னை நம்பி வந்துட்டா, அவளெல்லாம் விட முடியாது. நீ என்னடா சொல்ற? மா நான் நினச்சிருந்தா இவளை கூட்டு வேற எங்கேயாவது போயிருப்பேன். போய் தான் பாரேன். அதாம்மா, உன்னை விட்டு எப்படி போக முடியும், அதான் இங்கே வந்திருக்கேன். மா ப்ளீஸ்மா, உன் பையன்மா நான். தயங்கோட அம்மா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஜெஸ்ஸியை ஒரு மாதிரி ஊற்று பார்த்துட்டு, சரி சரி அந்த பொண்ணை உள்ளே கூட்டு வா அப்படிங்கிறாங்க. தயங்கும் அவங்க அம்மாவை போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். சரிடா என்னை விடு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏம்மா பொண்ணே, உனக்கு சமைக்க தெரியுமா? அது அது எல்லாம் எனக்கு தெரியாது. சரி பரவாயில்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் சொல்லித்தரேன். அது சரி அப்படின்ட்டு போகிறான். டேவும் பாஸ் ஆகி 3 days ஆகுது. இந்த 3 daysம் நீங்கள் காலேஜ் போகல, உங்கள் அப்பாவை பார்த்துட்டு கூடவே தான் இருக்கீங்க. உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆனது ஒரு பக்கம், ஜங்குக்கு உங்களை அக்செப்ட் பண்ணலன்னு ஒரு பக்கம்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக்கோட வீட்டில் தான். ஜங்குக்கு ரெண்டு, நீங்கள் பாருங்கள் என்னால் முடியாது. அப்போது உன் இஷ்டத்துக்கு குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு தான் இருப்பியா?
ஆமாம், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். ஜங்குக் என்னடா பேசுகிற? மா என்னம்மா இவர் பாட்டு பேசிட்டே இருக்காரு. கல்யாணம் இல்லைனாலும் பண்ணிக்க முடியாது, அதையும் இவர் பார்க்குற பொண்ணு. அப்பா உன் நல்லதுக்கு தானேப்பா சொல்வார். எதுமா நல்லது? என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணார். ஸ்கூலு காலேஜ்லேருந்து நான் என்ன படிக்கணுன்றதையும் அவர் தான் முடிவு பண்ணார். இப்போது என் மேரேஜ் கூட அவர் தான் டிசைட் பண்ணணுமா? என்னால் முடியாது. ஜங்குக் அப்பா உனக்கு நல்லது பண்ணணும்னு தானே நினைக்கிறாரு. அம்மாக்கும் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? என்னம்மா நீ, உனக்கு தெரியாதா என் லைஃப்பில் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு? நான் அவளை இன்னும் மறக்க முடியாமல் இருக்கேன். அதுக்குள்ளே இப்படிம்மா இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிற? இங்கே பாருடா ஜங்குக், எல்லாருக்கும் லவ் பண்ண பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சா யாருக்கும் மேரேஜே ஆகாது. அதான் சொல்கிறேன், நான் சொன்ன பொண்ணு ஏன் இவளாக இருக்கக்கூடாது? ப்ளீஸ்ப்பா, அம்மாக்காக. சரிம்மா, என்னம்மா பண்ணுங்க. சரிடா என் தங்கம். சரி, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான். எங்கள் பாருடி, இப்போ வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் போகும்போது வரமாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, குழந்துருவேன் பார்த்துக்கோ. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. சரி, ஜங்குக்கு பார்த்துருக்க பொண்ணு நல்ல பொண்ணு தானே? ஏய், அவன் ஏன் பையன்டி, அவனுக்கு நான் நல்ல பொண்ணு தான் பார்ப்பேன். இன்னும் சொல்லணுன்னா அந்த பொண்ணால் மட்டும்தான் இவனை மாற்ற முடியும். சரிங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கோட கிளாஸில் தான் ஜங்குக்கு ரெண்டு, டேய் உங்ககிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும்டா. அப்போ தயாங்க ரேட்டு, டேய் நானும் உங்ககிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும்டா. அப்படின்னா மேட்ரு சொல்ல போகிறீங்க ரெண்டு பேரும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ தயாங்க ரேட்டு, டேய் லைஃப் மேட்ரு மச்சான், எனக்கும் லைஃப் மேட்ரு மச்சான். டேய் சீக்கிரம் சொல்லுங்கடா, இல்லைன்னா என் மண்டே வச்சிரும். மச்சான் ஜெஸ்ஸியை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டேன்டா. என்னது அப்படின்ட்டு ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். ஈவன் ஜங்குக்குமே ஷாக்காக தான் இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாம் ஜங்குக்கா, நேற்று அவள் கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான், நீங்கள் வந்து கூட்டின்னு போயிடுங்கண்ணா. அதான் கூட்டின்னு வந்துட்டேன். சரி, உன் வீட்டில் என்ன சொன்ன? உங்கள் அம்மா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணிட்டேன். சரிதான். ஆமாம், இவன் என்னடா பேன்னு பார்த்துட்ருக்கான்? டேல்வினே. டேல்வின், என்னடா என்னாச்சு? இல்லை, இவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துட்டானா? ஆமாண்டா. சரி, இப்போ அந்த பொண்ணு எங்க? வீட்டில் தான் மச்சான், அம்மா கூட விட்டு வந்திருக்கேன். ஆமாம், அவன் அப்பா வரமாட்டானா? அதெல்லாம் வரமாட்டான். அவன் அப்பா வரமாட்டான். சரி, உங்கள் அம்மா ஒன்றும் ஒரு வார்த்தை கூடவா கேட்கல? யார்? எங்கள் அம்மாவா? கத்தி ஊரே கூப்பிட்ருக்கோம், ஆனால் இப்படியே சமாளிச்சிட்டேன். எனக்கு அப்போவே யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுக்கிறான் மச்சான், அது உங்கள் அம்மா தானா? ஆமாண்டா. சரி ஜங்குக்கே, உன் மேட்ருண்ணா? அது அது வந்து நாளைக்கு எனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்னதே? டேய் என்னடா நினச்சின்னு இருக்கீங்க? அவன் என்னடானா ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டான்றான், நீ என்னடானா இப்போ பொண்ணு பார்க்க போகிறேன்ற? எப்படியும் நீயும் கல்யாணம் பண்ணுருவ, இவனும் பண்ணுருவான், அப்போ நான் மட்டும் தான் சிங்கிளாக இருப்பேனா? ஐயோ கடவுளே. டேய் அடங்குடா, பொண்ணு பார்க்க போகிறேன்னு தான் சொன்னேன், கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னேனா? அப்புறம் எங்கள் அம்மா சொன்னால தாண்டா போகிறேன், இல்லை நான் ஏன் அங்கே போக போகிறேன்? அது சரி. டே தயாங்கா, அந்த பொறுமைக்கு கால் பண்ணி எப்போ கொரியா வரேன்னு கேட்டு சொல்லு, அம்மா கேட்க சொன்னாங்க. அதெல்லாம் முடியாது, நம்மளை விட்டு போனவனை பற்றி நமக்கு என்ன கவலை? சரி. டே ஆல்வினி, நீ ஆச்சு பண்ணுறா, என்னெல்லாம் முடியாதுபா. ஓ அப்படியா? சரி விடுங்க, பரவாயில்ல. அப்போ தயங்குறேன்ட்டு. சரி, மூஞ்ச அப்படி வைக்காத, பண்ணி தொலைக்கிறேன். ஆனால் மச்சான், நீ ஏன் அவனுக்கு கால் பண்ணி கேட்கக்கூடாது? அது எப்படிடா மச்சான், நம்மளை விட்டு போயிருக்கா, என்னால் எப்படி பண்ண முடியும்? சரிடா மச்சான், பண்ணு, இரு பண்ணுறேன் அப்படின்ட்டு கால் பண்ணுறான். அப்போசிட்டில் இருக்க பர்சன் அட்டன் பண்ணி, ஹலோ யாரு? டேய் என்னடா யாருன்னு கேட்குறான். சரி பேசுகிறா. ஏய் நான் அமுத்தலா அவனுக்கு? யாருக்கு? எனக்காப்பா? சரிங்கப்பா, நான் எப்பவுமே கால் பண்ண மாட்டேன், இப்போ கால் பண்ணுறக்க நான் மேட்ரு? அது ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், அதான் ஜங்குக்கு அம்மா கேட்டாங்க நீ எப்போ வரேன்னு. அம்மா வர சொன்னாங்களா? ஆமாம் ஆமாம். பாரு, நானே இன்னைக்கு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்களே கால் பண்ணிட்டீங்க. ஓ அப்படியா? அப்போ நீ கொரியா வரியா? ஆமாண்டா, ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், ஈவினிங்குள்ளே வந்துடுவேன். சரி சரி, அப்போ நான் வைக்கிறேன் அப்படின்ட்டு கால் கட் பண்ணுறான். டேய் அவன் இங்கே தான் வந்துட்டுருக்கானா, ஈவினிங் போல் வந்துடுவான். அப்போ ஜங்குக்கிட்டன்ட்டு, வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அடிக்கிற அடியில் ஆள் அடையாளமே மாறி போயிடணும்,
ஸோ அப்படியே கட் பண்ணா ஈவினிங் தான். ஜங்குக், ஆல்வின், தயாங்லாம் அவங்களோட சீட்டில் அந்த பர்சனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பர்சனும் கார்லேருந்து இறங்குறாங்க. ஜிமின் தான் அது. ஜிமின் இருந்துட்டு, டேய் மச்சான் அப்படின்ட்டு வரான். இவனுங்க போயிட்டு செம்மடி அடிக்கிறானுங்க. டேய் வந்ததும் வராதுமா எதுக்குடா அடிக்கிறீங்க? அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, டேய் புறம்போக்கே போனது தான் போனேன், ஒரு வாட்டியாச்சும் எங்களை வந்து பார்த்தியா, இல்லை கால் தான் பண்ணியா? அதுவும் இல்லை, அதுக்கு தாண்டா அடிக்கிறேன், சாவுடா அப்படின்ட்டு செம்மையாக அடிக்கிறானுங்க. அப்போ ஜிம்மினோட அம்மா ஓடி வந்துட்டு, டேய் விடுங்கடா, என்னடா பண்ணுறீங்க என் புள்ளைய? வந்ததும் வராதுமா போட்டு என் பிள்ளை இப்படி அடிக்கிறானுங்களே, டேய் விடுங்கடா, டேய் விடுங்கடான்னு சொல்கிறேன்ல. அவங்களும் அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஜிம்மினை சேர்த்த மாதிரி ஹக் பண்ணிக்கிறானுங்க. இவங்களை திருத்தவே முடியாது. அடிக்கிறது அப்புறம் உடனே சேர்ந்துக்கிறது. டேய் போதும்டா, என் குக்கம்மா உன்னை பார்க்கணுன்னு சொன்னான், போய் என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வா. சரிம்மா. நான் பெத்தனா இல்லை அவள் பெத்தாலானே தெரில. ஆக்சுவலி ஜங்குக், தயாங், ஆல்வின் அப்புறம் ஜிமின்லாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே ஏரியாவில் தான் இருந்திருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலிங்லாம் ஒன்றா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜிமினோட அப்பா ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஜிமினை அப்ராட் அனுப்பியிருப்பார். அவன் வரணும்னு நினச்சாலும் அவங்க அப்பா வரவிட்டிருக்க மாட்டார். ஏன்னா இங்கே வந்துட்டானா இவனுக்கு இங்கேருந்து போவே மனசு வராது. ஸோ ஜங்குக்கோட வீட்டில் தான் ஜிமின் போயிட்டு ஜங்குக் அம்மாவை பார்க்க போகிறான். அம்மா, ஐயோ என் அழகு, எப்போ வந்த? இப்போதாம்மா, வீட்டுக்கு கூட போகல, ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வரேன். ஆக்சுவலாக ஜங்குக்கோட அம்மாவுக்கு ஜிமினை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே ஜேகே அம்மா கிட்ட தான் இருந்திருப்பான். ஐயோ பாரு, என் பிள்ளை எப்படி இழைச்சி போயிடுச்சு. ஆமாம்மா, உங்கள் கையால் சாப்பிடாம நான் இப்படி ஆயிட்டேன். சரிடா, சாப்பிட்டியா? இல்லைம்மா, பசிக்குது. அச்சோ, சரிம்மா சாப்பிட்லாம். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு, அவ்வளோதான், இனி எங்கள் அம்மா கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன். டேய் வாடா நம்ம போகலாம். டேய் எங்கடா போகிறீங்க? அது சும்மா வெளியே போயிட்டு காற்று வாங்கிட்டு வரோம், அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், 3 பேர் வந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். டேய் வாடாண்ணா. சரி சரி அப்படின்ட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. எல்லாரும் ஒன்றா டைம் பாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினோட சேர்ந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ நைட் உங்கள் வீட்டில் தான் உங்கள் அப்பாவுக்கு டேப்லெட் எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா இருந்துட்டு, பயன் சொல்லுங்கப்பா, அப்பாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா? இது என்னப்பா கேள்வி? அப்பாவை யாருக்காச்சும் பிடிக்காம இருக்குமா சொல்லுங்க. எனக்கு என் அப்பானா ரொம்ப பிடிக்கும். பயன்மா, அப்பா சொன்னால் கேட்பியா? சொல்லுங்கப்பா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்பா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எனக்கு ஏதாவது ஆகிறக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். அதாம்மா, கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு உங்கள் அப்பா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. சரிங்கப்பா, பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா? சரிப்பா, இப்போ படுத்துக்கோங்க, டைம் ஆயிடுச்சு, இதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்ட்டு உங்கள் அப்பா தூங்க வச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. எம்பி பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு செம்மையாக அழறீங்க. உங்களுக்கு பேச வார்த்தையே வரல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த நைட் போகுது. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் எப்போ வீடியோ போடுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் டைம் கிடச்சா போடுறேன், அப்படி இல்லைனா எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் போடுறேன். அப்புறம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய், லவ் யூ ஆல்.